எவ்வளவு கொழுப்பு இருந்தா ஏன் முன்னாடி கை நீட்டி பேசு. நீட்டின கையை உடைச்சாதான்டா என் மனசு ஆறும். என்னாச்சுங்க? என்ன மாப்ள, எதுக்கு அவன் அடிக்கிறீங்க? ஏன் அடிக்கிறனா? அவன் பண்ண காரியத்தை கேட்டீங்கன்னா அவன் தோலை உரிச்சு உப்பு கண்ண போட்டுருவீங்க. உன்ன மாப்ள என்னங்க? என்ன ஆச்சு? புரியுற மாதிரி சொல்லுங்க. அந்த அசிங்கத்தை எப்படி ஏன் வாயில சொல்லுவேன்? அந்த அசிங்கத்தை எப்படி என் வாயில சொல்றதுன்னே தெரியல. நீங்க எல்லாரும் கேக்குறீங்களேன்னு வேற வழி இல்லாம சொல்றேன். என்ன நடந்துச்சுன்னா தயவு செஞ்சு என் மேல அபாண்டமா பழி போடாதீங்க மாமா. நான் இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல, அதுக்குள்ளடா பிரச்சனை கிளப்புற. என்ன மயில, நீ கொஞ்சம் வாய் மூடி சும்மா இருக்கியா? நீங்களே சொல்லுங்க. இருமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தண்ணி குடிக்கலான்னு போயிருந்தேன். பார்த்தா இந்த மகாவும் மயிலும் நைஸா ரூம்குள்ள போய் கதவை சதி தாப்பால் போட்டுட்டாங்க. ஏய் மகா, நீ சொல்லு, நான் சொல்றது நிஜம்தானே? ஓ, இதுவா விஷயம்? நல்லா மாட்டிக்கிட்டாங்க. இந்த விஷயத்தை இப்படியே விட்டுறக்கூடாது. இத பெருசாக்கி இவளை வீட்டை விட்டு அனுப்பிட வேண்டியதுதான். மாமா, மகா என் தங்கச்சி மாதிரி. அவளை பத்தி மனசாட்சி இல்லாம பேசாதீங்க. யாரா மனசாட்சி இல்லாம பேசுறது? ஊருக்குள்ள எந்த அண்ணன் தங்கச்சில ரூம்குள்ள கதவை சாத்திட்டு பேசிட்டு இருக்காங்க? கண்ணெதிர பார்த்தத கேக்குறேன், அதையே இல்லங்கற. ஐயோ கடவுளே, என்னங்க என்னதான் நடக்குது இந்த வீட்ல? அதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. இருங்க. ஏ மயில, அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல. நீயும் மகவும் ரூம்குள்ள போய் கதவை சாத்துனீங்களா இல்லையா? அப்படி கேளு கவிதா. கேக்குறாங்களா, பதில் சொல்றா. உன்னதான் கேக்குறேன். ரூம்குள்ள போய் கதவை சாத்துனியா இல்லையா? நான் கதவை சாத்துனது உண்மைதான்க்கா. ஆனா நான் அந்த வீட்லயே வளர்ந்தவன். என்னங்க நீங்க? மயில பத்தி தெரியாதா? மயில் எங்க கூடவே வளர்ந்தவன். இந்த வீட்ல ஒரு பையன் மாதிரி. அவன் அப்படிப்பட்ட ஆளே கிடையாதுங்க. மகாவை பத்தியும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்க 2 பேரும் அண்ணன் தங்கச்சி மாதிரி பழகிட்டு இருக்காங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் எப்படி உங்களுக்கு இப்படியெல்லாம் பேச மனசு வந்துச்சு? தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதீங்க. இது 7 ஜென்மத்துக்கும் அந்த பாவம் சும்மா விடாது. ஹேய், நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம அவனே மரமாட்ட நிக்கிறான். நீ என்ன ஏன் மேல பாயிர? மகா, நீ சொல்லு, நீங்க 2 பேர் ரூம்குள்ள போய் கதவை சாத்துனீங்களா இல்லையா? சொல்றத நம்புங்க. இங்க எந்த தப்பும் நடக்கல. இவரை நான் அண்ணனா தான் நினைக்கிறேன். அவரும் என்ன தங்கச்சியா தான் நினைக்கிறாரு. ஆமா தாத்தா. இனிமே நீ சொல்றத யாரும் நம்ப மாட்டாங்க. உன் சாயம் வெளுத்தாச்சு. முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியில போ. கவிதா, அம்மா கவிதா, வேண்டாம்மா. அத்தை, தெரு மகாவை பார்த்தானா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. இவன் கொஞ்சம் கூட பயமே இல்லாம திரும்ப பாக்குறான். என்னடா பண்றீங்க? திரு, இவ ரொம்ப தப்பானவளா இருக்கா. இவ நம்ம குடும்பத்துல இருக்கவே கூடாது. முதல்ல இவளை வீட்டை விட்டு வெளியில துரத்திட்டு அப்புறமா வந்து உனக்கு விளக்கம் சொல்றேன். அத்தை, நான் கேட்டதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. ஏன் மகாவை வெளியே இழுத்துட்டு போறீங்க? உன்கிட்ட சொல்ல வேணான்னு பார்த்தேன். உன்கிட்ட நான் எப்படி சொல்றது? சரி, நீ கேக்குறதுனால சொல்றேன். இவளும் மயிலும் அத்தை, காஞ்சனாக்கா முன்னாடியே இவளை பத்தி நிறைய சொல்லிருக்காங்க. அப்ப காஞ்சனாக்கா சொன்னதெல்லாம் சரிதானே இவ இன்னைக்கு ப்ரூவ் பண்ணிருக்கா. இவளை நம்பவே நம்பாத. அத்தை, நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க. ஆனா அவளை தப்பானவன் மட்டும் சொல்லாதீங்க. அதை மட்டும் என்னால் நம்பவே முடியாது.
நீ வேணா இவள நம்பலாம், நாங்க நம்ப மாட்டோம். அத்தை, மகாவே வேற வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டா. அப்புறம் எதுக்காக அவ அப்படிலாம் நடந்துக்கணும்? அதுக்கு எந்த காரணமும் கிடையாது. அப்புறம் ஏன் தப்பா? சும்மா அதையே சொல்லாதீங்க அத்தை. ஏதோ பேச நினைச்சிருக்கலாம், சாதாரணமா தப்பா போட்டிருக்கலாம். அதுக்காக நீங்க எதுக்கு இதை பெருசு பண்ணி அவ மேல பழிய போடுறீங்க? பழியா? நானா? பாத்தீங்களாமா இவன் பேசுறத? அப்பா பாத்தீங்களா, நான் பழி போடுறேனா? அதுவும் யாருக்காக? போய் இவ மேல நான் பழி போடுறேனா? திரு, நான் உன் அத்தடா. நான் சொல்றத நம்புறத விட்டுட்டு நீ இவளுக்காக பறிஞ்சு பேசுற பாத்தியா? அது ஏன்னு யோசிச்சு பாரு, உனக்கே புரியும். வேண்டாம், நானே சொல்றேன். உன்னை பேச வச்சது வேற யாரும் இல்ல, இவதான். இவ இதுல கெட்டிக்காரி. ஆம்பளைங்களை மயக்கறதுல இவ செம்ம கில்லாடி. அத்தை, எழுந்திரி மகா, எழுந்திரு. பாத்து. உனக்கு ஒண்ணு இல்ல? ஏன் அழற? சரி ஒண்ணும் இல்ல, அழாத. முதல்ல உள்ள வா, பேசிக்கலாம். திவ்யா, உனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது. சித்தி, நீ வா மகா.